ஏற்கனவே அதுக்கு முதல்ல வந்து புறநானூறுன்னு வச்சுருந்து அதுக்கு வேறு தலைப்புகள்லாம் மாறி இன்றைக்கி வந்து பராசக்தின்னு வச்சுருக்காங்க. உண்மையிலே அந்த அந்த டைட்டிலுக்கு ஒரு பவர் இருக்குது. ரெண்டாவது டீசர் பார்க்குறப்ப உண்மையிலே அதில் எனக்கு பார்த்தோன்னே இப்போ ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயம் வந்து ஜிவி தான். ரொம்ப ஜிவியோடைய அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அந்த படத்துக்கு ஒரு டெம்ப்ட் ஏற்றிக்கிட்டே இருந்தார். என்ன தேவையோ ஒரு விண்டேஜ் படம், அதுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காரு. அது ஒவ்வொரு படத்துக்கு ஒரு 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 டிஃப்ரென்ஸ் இருக்குது. மற்ற சில இசையமைப்பாளர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஒரே மாதிரி இருக்குது, காப்பி பண்ணுறாங்க, பேஸ்ட் பண்ணுறாங்கங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் ஜிவியை பொறுத்த வரைக்கும் அமரனுக்கு ஒரு மாதிரி பண்ணுறாரு, பராசக்திக்கு ஒரு மாதிரி பண்ணுறாரு. பராசக்தி வந்து 1965 அந்த காலகட்டங்களில் நடந்த கதை அப்படிங்கும் போது ஒரு கல்லூரியில் நடந்த ஒரு போராட்டத்தை மையப்படுத்திய கதை. அது தமிழ் எல்லாருக்கும் இப்போ தெரியும், அந்த கதை பற்றி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அது மொழிப்போர் சம்பந்தமாக நடந்த சம்பவத்தில் நடந்த கதை. எல்லாரும் அண்ணாமலை யூனிவர்சிட்டின்னு இருக்காங்க. பட் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நடந்த சம்பவம் கிடையாது.